இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவம், புண்ணியம் என்றால் என்ன? அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஒரு சற்று விளக்கமாக, பாவம் என்றால் என்ன? புண்ணியம் என்றால் என்ன? எந்த செயலை பாவம் என்று சொல்கிறோம்? எந்த செயல்களை புண்ணியம் என்று சொல்கிறோம் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அதை கொஞ்சம் தெளிவா ஒரே வரியில சொல்லுங்களேங்கிற மாதிரி கூட அவர் எழுதியிருக்கார். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கின்ற எந்த ஒரு செயல் மற்றவர்களுக்கு துன்பத்தை தருகிறதோ, மற்றவர்கள் மனம் வருந்தும்படியான செயல்கள் பாவம் என்ற பெயரிலும், நாம் செய்கின்ற எந்த செயலானது மற்றவருடைய மனதை நிறைவடைய செய்கிறதோ அதனை புண்ணியம் என்றும் சொல்கிறார்கள். நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிளோடையே பார்த்துடலாமே, ஒரு சில உதாரணங்களையும் சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவை, தேவைன்னா நம்ம இப்போ ஒரு ரேஷன் கடையை எடுத்து ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும். ஒரு ரேஷன் கடைக்கு போறோம், அங்க ரொம்ப கியூங்கிறது அதிகமா இருக்கு, ரொம்ப வெயில் வேற, கியூல இருக்கு, நிறைய பேர் நின்றுட்டு இருக்கா. ஆனா அந்த ரேஷன் ஷாப் ஓனர்னு சொல்றதை விட இந்த ரேஷன் கடையில இந்த பில்லு போட்டுக்கிட்டு இருப்பார் இல்லையா, அவர் நமக்கு நம்ம நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம், நம்ம கூட ஸ்கூல்ல படிச்சவராக இருக்கலாம், நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவினராக கூட இருக்கலாம். இத்தனை பேர் கியூல வரிசையா நின்று இருக்கும் பொழுது அவர் நமக்கு ரொம்ப தெரிந்தவர், நம்முடைய உறவினர், என்னுடைய நண்பர் என்ற முறையிலே நம்ம கியூல நிற்காம நேரா போய் ரேஷன் ஷாப்ல போய் அந்த சாமான்களை வாங்குவோம் தெரியுமா? அப்படி வாங்கும் பொழுது எத்தனை பேர் கியூல நின்று இருக்கா, அவர்களுடைய சாபத்தை வாங்கி கொள்வோம் தானே. அப்பொழுது அது என்ன கணக்கிலே வருகிறது? அது பாவ கணக்கிலே வருகிறது. ஏன் அவ்வளவு ரேஷன் ஷாப் எக்ஸாம்பிளை விட்டுடுங்க, நம்ம இன்னைக்கு ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று வரும்பொழுது அந்த ஆலயத்துல பார்க்கும் பொழுது ஒரு தரிசனத்திற்காக ஒரு பொது தரிசனம்னு வச்சிருப்பா. அந்த தரிசனத்துல பார்க்கும் பொழுது நிறைய பேர் அந்த கியூல வரிசையா நின்று இருப்பா. ஆனால் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அல்லது நான் ஒரு பெரிய விஐபி, நான் ரொம்ப நிறைய காசை கொடுத்து நான் நேரடியா போய் சுவாமியை தரிசனம் பண்றேன்னு சொன்னா, இந்த பொது தரிசனத்திற்காக காத்து கொண்டு என்ன பண்ணுவா, அந்த இடத்துல பிளாக் பண்ணிட்டு இந்த விஐபி மட்டும் போய் தரிசனம் பண்ணும் பொழுது மற்றவருடைய மனம் என்ன பாடுபடும். காலையிலேருந்து நான் கியூல நின்று இருக்கேன் சுவாமி தரிசனம் பண்றதுக்கு, இவர்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக, இவர் ரொம்ப பெரிய டொனேட்டருங்கிறதுக்காக இவர் நேரடியா போய் சுவாமியை தரிசனம் பண்றாரே என்று வரும் பொழுது இத்தனை பேருடைய மனமும் எந்த அளவிற்கு இவர்களை சபிக்கும். இவர் நேரடியாக சென்று அந்த இறைவனை தரிசித்தால் கூட அந்த புண்ணியத்தை விட இத்தனை பேருடைய அந்த சாபத்தை வாங்கிட்டு இருக்கா இல்லையா, அதுதானே அங்கே பிரதான அளவிலே இடம் பிடிக்கும். ஆக என்ன பண்ணணும்? எவ்வளவுதான் நம்மிடத்திலே பணம் இருந்தாலும் நாமும் மக்களோடு மக்களாக இணைந்து சென்று, பொதுமக்களோடு இணைந்து சென்றுதான் இறைவனை தரிசிக்க வேண்டும். இதுதான் புண்ணியத்தை தரும் என்பதற்காக சொல்கிறேன். அப்படி இல்லாமல் நாம் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, மற்றவங்களெல்லாம் தடை போட்டுட்டு, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா, நமக்கு மட்டும்தான் வேலை இருக்கா, நான் அவசரமா போயே ஆகணுங்கிறதுக்காக இவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தி நாம் நேரடியாக சென்று இறைவனை தரிசித்தோமே ஆனால் நிச்சயமாக அது பாவ கணக்கிலே தான் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக மற்றவருடைய மனம் வருந்தும்படியான செயல்களை நாம் செய்யும் பொழுது அது நமக்கு பாவத்தை தந்து விடுகிறது. அதுவும் எப்படி? சுயநலத்திற்காக நாம் செய்கிறோம். என்னுடைய சுயநலத்திற்காக நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய சுயநலத்தினால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு இது கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொன்னா நான் அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இது தேவை என்று சொல்லி நான் அதனை சென்று அடைய முற்படும் பொழுது அது பாவ கணக்கிலே வந்து சேர்ந்து விடுகிறது. ஆனால் அதே நேரத்திலே மற்றவர்களுடைய மனம் நிறைகின்ற வகையிலே இங்க எல்லாரும் போங்க, நான் பின்னாடி தரிசனம் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் நமக்கு புண்ணியத்தை தரும். அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். இத்தனையோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கும்னு சொல்ற, இதெல்லாம் புண்ணிய கணக்கு தானே. ஒரு வீட்டு வாசல்ல ஒரு தண்ணீர் பந்தல், ஒரு நீர், ஒரு பானையில ஒரு நீரை கலந்து வச்சுக்கிறோம். அவங்கவுங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் வழிபோக்கர்கள்லாம் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்பாடா என்ன வெயில், இங்க தண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த சுத்தமான நீராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பானையிலிருந்து நீரை முண்டு அவங்க குடிக்கும் பொழுது அவருடைய தாகம் மட்டும் சாந்தி அடையவில்லை, அந்த தாக சாந்தி என்பது மட்டும் நடைபெறவில்லை, அந்த இடத்திலே மனம் நிறைவடைகிறது. ஒரு சின்ன ஒரு டம்ளர் பச்சை தண்ணியை கொடுத்தா கூட அது எப்படிப்பட்ட மிகச்சிறந்த புண்ணியத்தை தந்து விடுகிறதுங்கிறதுக்காக சொல்றேன். அதற்காக நம்ம அதிகப்படியாக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குடிக்கிற ஜலத்தை வீட்டு வாசல்ல கொண்டு வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு தயக்கம் இருக்கும்.
இவங்க வீட்டுல போய் தட்டி தண்ணி கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்களா மாட்டாங்களா, யாரோ திருட வந்திருக்கான்னு நினைச்சிட்டுல பயந்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தயக்கமெல்லாம் இருக்கும் தெரியுமா. ஒரு தாகமான சூழலிலே ஒரு வெயில் நிறைந்த வேலையில ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கா ரோட்லன்னு சொல்லும் பொழுது அவனுடைய தயக்கத்தை உடைக்கின்ற விதமாக நாம வீட்டு வாசல்ல ஒரு கேனை கவுத்து ஒரு தண்ணி வச்சிருக்கோம் ஒரு கேன்ல அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த தண்ணீரை பிடித்து அருந்தும் பொழுது மகராசன் தண்ணி வச்சிருக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து விட்டு போறார்கள் தெரியுமா. அதுதான் புண்ணிய கணக்கிலே வருகிறதுன்னு சொல்றேன். எவருடைய மனம் நிறைகின்ற, அதாவது மற்றவர்களுடைய மனம் நிறைவடைகின்ற வகையிலே செய்கின்ற செயல்கள் புண்ணியம் என்றும், மற்றவருடைய மனம் வருந்தும்படியான செயல்களை செய்யும் பொழுது அந்த செயலானது பாவ செயலிலும் பாவ கணக்கிலும் வந்து விடுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.